என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் உழைப்பு, ஒழுக்கம், உயர்வு இப்படி எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வந்துள்ளேன். அந்த வகையில் என் வாழ்க்கையில் என் பிறப்பிலிருந்து என் உடன் பிறந்த வரைக்கும் நான் இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அது என்னமோ தெரியவில்லை, விரோதம், குரோதம், பழி உணர்வு இவைகளைத்தான் நான் அனுபவபூர்வமாக அனுபவித்தும் அதிலிருந்து அந்த வழிகளை உங்களுடன் பகிர்ந்தும் வருகிறேன். அது வழி என்பது வழி பட்டவர்களுக்குத்தான் அந்த வழி தெரியும். வலிக்கிறது என்று சொல்வது கேட்பவர்களுக்கு அது ஒரு வழிப்போக்காய் கூட தெரியலாம். ஆனால் வழிபட்டவர்களுக்குத்தான் அதன் வழி புரியும். அந்த வகையில் அந்த இயற்கையும் இறையும் என்னமோ பிறப்பு, உடன் பிறப்பு, அதன் பொருட்டு வரும் உறவுகள் அனைத்தும் எனக்கு விரோதம், துரோகத்தை செய்துதான் இன்று வரை வருகிறது. நான் என்னை நானே தேற்றிக் கொள்வது எந்த வகையில் என்றால், பிறப்பு ஒரு முறைதான், அதை முடிந்தவரை சிறப்பாய் வழி நடத்திவிட வேண்டும் என்பதில் உறுதி கொண்டுதான் எனக்கான துரோகம், விரோதம், சூழ்ச்சிகள், ஏன் அத்தனை உறவுகளும் நான் நியாயமான கருத்துக்களை சொல்லுவதால், நேர்மையாய் நேர்வழியில் செல்வதால் அத்தனை எதிர்ப்புகளும் எனக்கு எதிரியாய் மாறி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை நான் விரிவாக சொல்லுவதற்கு இந்த தருணம் அல்ல. ஆனால் நேர்மையாய் நேர்வழியில் செல்பவர்களுக்கு நான் ஒரு உறுதி சொல்லுகிறேன். எனக்கு ஏறக்குறைய 60 வயது ஆகப் போகிறது. நான் என் தவறை பற்றி, என் குற்றத்தை பற்றி உணர்ந்து இருக்கிறேன். அப்படி உணரும் பட்சத்தில் அதை திருத்திக் கொண்டும் வாழ்கிறேன். ஆனால் அடுத்தவர்கள் எனக்கு செய்யும் துரோகத்தை நான் மறந்து விடுகிறேன். அது இயல்பான ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் உடன்பிறப்புகளும் பிறந்த உடன்பிறப்புகளால் வரும் கிளை உறவுகளும் விரோதிகளாய், துரோகிகளாய் மாறுவதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதில் எல்லா உறவுகளும் அடங்கும். நேர்மையாய் வாழ்பவர்கள், அதில் உறுதியாய் இருப்பவர்கள், என் போன்ற வயதை 60 தொடும் தருணம் இதை உணர்வீர்கள். நான் அதை பெரிதாக நினைத்து கொள்ளவில்லை. நான் என்னால் முடிந்தவரை இயங்குவேன். எதையுமே எதிர்த்து முடிந்தவரை வென்று கொண்டே இருக்கிறேன். அதற்கு மூல காரணம் என்னில் உள்ள உண்மையும் நேர்மையும் நான் கொண்ட கொள்கையும். அதை விரிவாக பார்ப்போம் இன்னொரு முறை, இன்னொரு நாள். இப்போது தலைப்புக்கு வருவோம். இந்த தலைப்பின் உள்கருவே துரோகத்தை பற்றியதுதான். நல்லவர்களுக்கு துரோகத்தால் நேரும் சில
கொடுமைகளையும் இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த கவிதையின் தலைப்பு வஞ்சகம் அன்பை அளிக்கும் அழுக்கு. தலைப்பு வஞ்சகம் அன்பை அளிக்கும் அழுக்கு. துரோகம் என்பது வஞ்சகத்தின் உச்சம், இதை எப்படி தாங்கும் நல்லவர் நெஞ்சம். துரோகம் என்பது வஞ்சகத்தின் உச்சம், இதை எப்படி தாங்கும் நல்லவர்களின் நெஞ்சம். பழகிக்கொண்டே செய்யலாமா துரோகம், இதைவிட என்ன இருக்கிறது பாவம். உறவுகள் பழகிக்கொண்டே செய்யலாமா துரோகம், இதைவிட என்ன இருக்கிறது பாவம். இதை புரிந்து கொள்ளுமா மானிடம், இனி இதை புரிந்து கொள்வதும் அவசியம். இதை புரிந்து கொள்ளுமா மானிடம், இதை புரிந்து கொள்ளுவதும் அவசியம். மனித இனமே எத்தனை காலம் வாழ்க்கை, வஞ்சகமா வாழ்க்கையின் சேர்க்கை. மனித இனமே எத்தனை காலம் வாழ்க்கை, வஞ்சகமா வாழ்க்கையின் சேர்க்கை. வாழத்தானே வாழ்க்கை, மனித இனம் இதை மறப்பது மடமை. வாழத்தானே வாழ்க்கை, மனித இனம் இதை மறப்பது மடமை. வாழ்வில் நேசிக்க வேண்டும் அன்பை, மாறாக இழுக்கலாமா வம்பை. வாழ்வில் உயிரினங்களை, மனித இனங்களை, உறவுகளை நேசிக்க வேண்டும் அன்பை, மாறாக இழுக்கலாமா வம்பை. துரோகம் செய்வது சாதனையா, இதை நினைத்தாலே இருக்கிறது வேதனையா. மனித இனமே துரோகம் செய்வது சாதனையா, இதை நினைத்தாலே இருக்கிறது வேதனையாய். வஞ்சகம் பிழை மட்டும் அல்ல, அது தெரிந்தே செய்யும் ஒருவித கொலை. வஞ்சகம் என்பது பிழை மட்டும் அல்ல, அது தெரிந்தே செய்யும் ஒருவித கொலை. வஞ்சகத்தின் முடிவு அழிவு, இது தெரிந்தே செய்வதா அறிவு. மனித இனமே வஞ்சகத்தின் முடிவு அழிவு, இது தெரிந்தே செய்வதா அறிவு. வஞ்சகத்தால் இல்லை பயன், வாழ்க்கைக்கு அன்பே அரண். வாழ்வில் வஞ்சகத்தால் இல்லை பயன், வாழ்க்கைக்கு அன்பே அரண். வஞ்சகம் இல்லாத நெஞ்சம், ஆனால் அதில் இல்லை மகிழ்ச்சிக்கு பஞ்சம். வஞ்சகம் இல்லாத நெஞ்சம், ஆனால் அதில் இல்லை மகிழ்ச்சிக்கு பஞ்சம். மனித இனமே இனியாவதும் வஞ்சகத்தை விலக்கு, காரணம் வஞ்சகம் அன்பை அளிக்கும் அழுக்கு. மனித இனமே இனியாவதும் வஞ்சகத்தை விலக்கு, காரணம் வஞ்சகம் அன்பை அளிக்கும் அழுக்கு. இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு. வைரன்.